ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில இணைந்து விட்டோம். இந்த மாதிரி எப்பொழுதும் படிக்கும் போது நமக்கு என்ன தோணும், படித்து முடித்த பிறகு நம்ம பல்கலைக்கழகத்துக்கு போகணும், சீக்கிரம் படிச்சு முடிப்போம், அடுத்து நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். நம்ம அண்ணன் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தோணும். அதன் பிறகு எப்படா வேலைக்கு போவோம் அப்படின்னு தோணும். சரியா? ஆனா இந்த மாதிரி இடத்துல தோணும் போது ஒரு இடத்துல இன்னொரு மாற்றம் காண்றோம்ல. இப்ப பள்ளி படிப்பு முடித்த பிறகு நம்ம கல்லூரிக்கு போறோமோ இல்ல பல்கலைக்கழகம் போறோமோ, போகும்போது நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். முதல் குழப்பம் என்னன்னா, எந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுக்கிறது. அதற்கு முன்பதாக என்ன ஒரு குழப்பம் வரும்னா, எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேரு இன்னும் சரியா நான் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலத்தை கடத்திடுவாங்க. இன்னும் சில பேர் இந்த துறையை தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. அப்புறம் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த துறையை தேர்ந்தெடுத்து படிச்சிருக்கலாம்ல, அந்த மாதிரி எல்லாம் தோணும் இல்லையா? ஆக முன்பதாகவே எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், இந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தா நமக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. உண்மை, சரியா சொன்னீங்க. இந்த மாதிரி அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்து புதுவரவு அங்கத்தில் இணைந்திருக்கின்றோம். யூனிதாரின் நிர்வாகி சசிகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். வணக்கம் சசிகுமார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் இந்து, வணக்கம் முசேன். சௌரியமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். சரி, யூனிதார் பத்தி இன்னைக்கு என்ன ஒரு புதுமையான விஷயத்தை எடுத்து வந்திருக்கீங்க? சரி, புதுமையான விஷயம் என்ன எடுத்து வந்திருக்கோம்னா, இன்னைக்கு முதலாவது நம்ம நம்ம என்னென்ன ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கோம் யூனிதார்ல அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சோசியல் சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். முக்கியமா பிசினஸ் அண்ட் ஐடி, அக்கவுண்டிங், அது தவிர்த்து ஹாஸ்பிட்டாலிட்டி, கல்னரி ஆர்ட்ஸ். இந்த கல்னரி ஆர்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சமைக்கிறது, அது ஒரு பெரிய துறையா இருந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அடுத்தபடி நம்ம ஆர்கிடெக்சர் புதுமையா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு தவிர்த்து எஜுகேஷன் அண்ட் ஹியூமனிட்டிஸ் சொல்லிட்டு இது டீச்சருங்க ட்ரைனிங்ஸ், இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு டீச்சர்ஸ் ட்ரைனிங்ஸ்க்குலாம் நம்ம அறிமுகம் செஞ்சிருக்கோம். அது தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம யூனிதார் எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்திலயும் நம்மளுக்கு நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ மாணவர்களுக்கு இப்போ பார்த்தோம்னா ஒரு டெலிமா இருக்கும். நம்ம கோலம்பூர்ல தான் படிக்கணும், ஆனா நம்ம இப்போல இருக்கோம், பேரண்ட்ஸ் விட்டு நம்மளால ரொம்ப தூரம் போக முடியாது அப்படின்னு. அதை நோக்கமா கொண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒவ்வொரு மாநிலத்திலயும் நம்மளுக்கு யூனிதார்னு சொல்லிட்டு பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த கிளைகள்ல அவங்க படிக்கலாம். இங்க தலைநகருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது அவங்களுக்கு வேண்டி. சரி, மாணவர்களுக்காக என்னென்ன வசதிகள் நீங்க வச்சிருக்கீங்க? வசதின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி முதலாவது குழப்பம் என்ன படிக்க போறோம், இரண்டாவது நம்ம அங்க போனோம்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. சோ இண்டஸ்ட்ரியல் ரெடினஸ் நம்ம அவங்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கறோம். எப்படின்னு சொன்னோம்னா இப்ப பாத்தீங்கன்னா கல்னரி ஆர்ட் சொன்னேன், அவங்களுக்கு தனியா ஒரு கிச்சன் இருந்தாகணும். அப்படி கிச்சன் இருந்தா தான் அவங்களால அந்த ஒரு என்வாயர்மெண்ட்ல அவங்க வேலை செய்யறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஒரு ட்ரைனிங் நம்ம இருக்கும். அப்புறம் ஏர்லி சைல்ட்ஹுட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மொக்கா ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு துறைக்கும் நம்ம என்ன பண்றோம்னா அவங்களுக்கு தேவை வேலை சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல மொக்காப்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் நம்ம கொண்டு வரோம் உள்ளுக்கு. ஸோ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளுக்கு வரும்போது இந்த காலகட்டத்துக்கு இந்த இண்டஸ்ட்ரியில என்ன தேவைப்படுது, நம்ம படிக்கிறோம் A to Z எல்லாம் நம்ம எப்பொழுதும் அந்த கேள்வி நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஆனா இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸும் நம்ம உள்ளுக்கு கொண்டு வரோம். சோ அந்த வகையில பார்த்தோம்னா நம்ம நம்மளோட இண்டஸ்ட்ரியல் பார்ட்னர்ஸ்க்கு டைட் அப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தோம்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு டைட் அப் இருக்குது. டீச்சர்ஸ் ட்ரைனிங்க்கு தனியார் கல்லூரிகளாக இருக்குது, தனியார் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு. ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம்னா சொல்லிட்டு அங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம ரிலேட் பண்ணி அந்த பயிற்சி பெற்ற பிறகு அவங்க வேலை ரொம்ப சுலபமா பிரகாசமா இருக்கு. ஆமா, அதுதான் டிஃபரன்ஸ் கொண்டு வருது. பார்த்தோம்னா வெறும் படிப்பு இல்லாம இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் நம்மளுக்கு நம்ம கொடுத்தோம்னா தான் அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். அவங்க வேலை தேடிக்கும் போது. சரி, அந்த வகையில இப்ப வருகின்ற ஜூன் மாதம் இன்டேக் இருக்கு, அதாவது மாணவர்கள் நுழைவு இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னென்ன மாதிரி மாணவர்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம், எந்தெந்த மாதிரி மாணவர்கள் உங்களை அணுகலாம், அதெல்லாம் சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம இன்டேக் ஓடிட்டு இருக்குது. நுழைவு மார்ச்ல மே 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு இன்டேக் நடந்துகிட்டு இருக்குது. நம்மளோட பாடத்திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா சர்டிபிகேட் லெவல்ல இருந்து PhD லெவல் வரைக்கும் இருக்குது. அதனால மாணவர்கள் SPMல குறைஞ்ச கிரெடிட் இருக்குது, நம்மளால ஒரு டிப்ளமா செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்கு அவங்களுக்குன்னு தனியா சர்டிபிகேட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். நிதி உதவிகளும் நம்ம கொடுக்குறோம் அவங்களுக்கு. அதாவது குறைவான கிரெடிட் இருந்தா அவங்களுக்கு PTPT ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதை
இது பண்ணி சால்வ் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு நிதி உதவிகள் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறோம். அதனால அவங்க வந்துட்டு எனி டைம் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்க்கு அதாவது நம்மளோட கான்டாக்ட் நம்ம நேராக கால் பண்ணாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எப்படி வந்துட்டு உள்ளுக்கு வந்து சேரலான்னு நம்ம அந்த வழிகளை கொடுப்போம் நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு. சரிங்க, இந்த காலத்து இளைஞர்கள் வந்து எந்த துறையை வந்து அதிகமா தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க நீங்க? ஓகே, அதிகமா தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்கன்னா மெயினா வந்துட்டு SPM முடிச்ச மாணவர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் செஞ்சிடறாங்க. இல்ல அப்படி அவங்களுக்கு வந்து இனஃப் கிரெடிட்ஸ் இல்லைன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு டிப்ளமா ப்ரோக்ராம் பண்றாங்க. இந்த ரெண்டும் வந்துட்டு சில மாணவர்கள் நினைக்கிறாங்க, ஓகே எனக்கு டிப்ளமா செய்யறதுக்கும் எனக்கு கிரெடிட் இல்ல, ஃபவுண்டேஷன் செய்யறதுக்கும் எனக்கு கிரெடிட் இல்ல, என்ன செய்யலாம் அப்படின்னு. அதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து அந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் கொண்டு இருக்கோம். அதாவது மாணவர்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு SPMல வந்துட்டு ஒரு கிரெடிட் இருந்தா கூட போதும் அந்த ஒரு சர்டிபிகேட் லெவல் செய்யலாம். அது அவங்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். அவங்க வந்துட்டு டிப்ளமா செய்யறதுக்கும் பிறகு வந்துட்டு அவங்க டிகிரி அவர்கள் முன்னேறுவதற்கு அது ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு கிரெடிட் இல்லாதனால வந்துட்டு அவங்க வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் வயசு போன பிறகு படிக்கணும்னு ஒரு எண்ணம் வரும். அது சம்பளமா பார்த்த பிறகு. ஆமா. சரி, நிறைவா வந்து உங்களை வந்து எப்படி அவங்க தொடர்பு கொள்ளலாம்? முதல்ல அகப்பக்கம் சொன்னீங்க, நீங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்ளலாம் சொல்லுங்க. டைரக்டா வந்துட்டு நம்மளோட ஆபீஸ் லைன் கால் பண்ணலாம். ஆபீஸ் லைன் வந்துட்டு 03-7627-7200 அல்லது எனக்கு டைரக்டா அவங்க கால் பண்ணலாம், நேரடியாவே கால் பண்ணலாம். 0362321597. சரிங்க சசிகுமார், உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு மீண்டும் சந்திப்போம். நன்றி. கண்டிப்பா, ரொம்ப நன்றி. அதாவது இன்னும் மாணவர்கள் வந்து குழப்பத்துல இருக்கீங்களா? எந்த துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது, எதுல நான் போய் படிக்கிறது அப்படின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. நீங்க போய் பார்த்து அவங்கள சந்திச்சு அதே நேரத்துல ஒரு துறையை தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக வந்து நமக்கு 3 to 5 ஆண்டுகள் பிடிக்கும் அந்த துறையை வந்து முடிக்கிறது. அந்த துறை படித்து முடித்த பிறகு அந்த துறையில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு அதை வந்து இப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு படித்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். கண்டிப்பா. சரி ரசிகர்களே, அடுத்த அங்கம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. பார்த்து பழகு.